ஷப்பா சனீஸ்வரி எட்ட நாட்டு சனீஸ்வரி கருப்பு சிவப்பு வெள்ளை கொடி ஆட்டுதான்ல. கொடியை ஆட்டித்தான் மத்திய அரசு மாநில அரசு உட்காந்து இத்தனை கோடிங்கிற கணக்கு பிரசிடண்ட்டை வச்சு கணக்கு வச்சு அம்புட்டும் கணக்கு பூரா அள்ளி வீட்டில் போய் சேர்த்து மூட்டை கட்டி நல்லா அடைஞ்சி சேர்த்து வச்சு நைய நெருங்க தட்டி ஓடுதான். புரியுதா? அரசியல்வாதி விஷ்ணு பேசுகிறப்பா. விஷ்ணு கருப்பு சிவப்பு கொடி உள்ளே எல்லாம் மாட்டணும். மாட்டி விட்டு கணக்கு டைம்லன்ட்டார். உன் வேலை தான் அப்படிங்காரு. அதே மாதிரி கருப்பு சிவப்பு வெள்ளை எல்லாம் இந்த ரெண்டும் தான் 75 வருஷம் ஆண்டு காலமாக மாறி மாறி உட்காந்து இப்போ இடப்பட்ட 50 வருஷத்துக்குள்ளே அடாத ஆட்டம் ஆடி இந்த 2 கட்சிக்கார பயலும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டான். புரியுதா? 2 கட்சி கருப்பு சிவப்பு இப்போ ஆளுதான்ல இவன். அடுத்தாப்புல கருப்பு சிவப்பு வெள்ளை 3க்கு 3 வச்சு ஆட்டி கந்தல் கோலமாக ஆக்கிட்டான். புரியுதா? ஆக்கி விட்டுட்டான். செத்தவா ரெட்டலை சின்னம் செத்தவா கணக்கு தோண்டி எடுப்பார். ஐயா நீதி அரசர் எடுத்துருவார். அதில் எல்லாமே உள்ளே மாட்டுவான். எல்லாம் கண்டிப்பாக எல்லாம் கம்ப்ளீட்டாக வார்டில் இருக்கிற வரைக்கும் கொடியை தூக்கி ஆட்டி அங்கங்கே வாங்கி போட்டிருப்பான். பினாமி எல்லாம் எழுதி வச்சுருப்பான். புறம்போக்கில் எல்லாமே வளைச்சி எழுதியிருப்பான். அது வெளியே சீக்கிரட்டாக தெரியாது. அது ஐயா நீதி அரசர் உட்கார்ந்த உடனே கைலாசத்துலேருந்து எடுத்து போவார். அது இப்போ தெரியாது. இப்போ கேன்னு சிரிப்பான். ஓட்டு போடுற மாதிரி வரிசைக்கு நுப்பாட்டுவார். ஆதார் கார்டு ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு வா அப்படிம்பார். உட்கார் அப்படிம்பார். நீதிமன்றம் சிட்டி கிராமம் எப்படி அமைக்காரோ அதை அமைச்சிருவார் நீதி அரசர். அது அமைச்சித்தான் இவன் ஓட்டு முத்திரை ஸ்கூல் அமைத்தி ஸ்கூலில் உட்கார வச்சு சேரை பிடிச்சி ஆட்டி முத்திரை வாங்குதான். அது இவர் நீதிமன்றம் அமைச்சிருவார். 3 நீதிபதி உட்காருவாங்க. ஆணு பெண்ணு 2, பெண்ணு 1 ஆணு 2. அதே மாதிரி பக்கத்தில் நீதிமன்றம் இருந்துச்சுன்னா பெண்ணு 2 ஆணு 1 இப்படி தான் நியமிப்பார். நியமித்த உடனே ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் கணக்கு தோண்டி எடுக்கல பத்திரம் எல்லாம் உள்ளே மாட்டி தான் நடக்கான். ஐயா கணக்குப்படி நீதி அரசர் கணக்கு பண்ணி நீதிபதி ஜரிச்சு உள்ளே மாட்டி கணக்கு வச்சுருக்காரு. அதுபடி தான் எடுப்பார். எப்படி மாட்டி உள்ளே கிடக்கானோ அப்படி தான் எடுப்பார். பட்டா அறிவிச்சிட்டான். அந்த பட்டாவை இப்போ தூக்குவார். யாருக்கும் பட்டா போட்டு இவர் கொடுக்கல. எல்லா சிவன் ஆலயம் எல்லாம் இருக்கிற இடம் நஞ்சை குஞ்சை இருக்கிற இடத்த இவன் பட்டாவை அடிச்சிட்டான். பிரித்து அடித்து நாசம் பண்ணி கந்தல் கோலமாச்சிட்டான். இப்போ தூக்கி போட்டு நைய நறுங்க தட்டிடுவார். இருக்கிற இடம் உனக்கு எவ்வளோடா, படுக்கிற இடம் எவ்வளோடா, விவசாயம் பண்ணி சாப்பிட்றது எவ்வளோடா அப்படிங்கிற கேள்வியே உள்ளே வரும். நீதிமன்றத்தில் இருக்குது. ஆதியில் உள்ள கணக்கு இருக்குது. எல்லா கணக்கும் வச்சுருக்கான். எல்லாமே கணக்கு எல்லாம் நீதிமன்றத்தில் உள்ளே இருக்குது. அது வெளியே எடுப்பார். நீதி அரசர் தோண்டி எடுக்கல நைய நறுங்க தட்டிடுவார். முக்கால் சத்தியம் பட்டா கொடுத்துட்டான் தமிழ்நாட்டில். இப்போ பட்டாவில் தான் இப்போ மாட்டுவான். முக்கால் சத்தியம் மாட்டிடுறப்பா. நீ தான் மாட்டணும். உள்ளே மாட்டி உள்ளே கொண்டு வரணும்.